ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே வந்தோடனே ஏதோ வச்சு விளையாண்டுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆற்றுல பிடிச்ச நண்டு தாங்க. வீட்டில் சமீபத்தில் திடீர்னு வீட்டில் எல்லாருக்கும் சளி காய்ச்சலுங்க. அது போச்சோ இல்லையோ, அதனால் இருக்கிற சோர்வு போகவே இல்லைங்க. ஸோ அதுக்காக அப்பா ஆற்றுல நண்டு பிடிச்சி இன்றைக்கி நண்டு சாறு வச்சு எல்லோரும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நண்டு பிடிச்சிட்டு வந்துருக்கிறாரு. கடல் நண்டு வேறவங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது கொடுக்கு இது எல்லாமே. இது நம்ம ஆற்றுக்குள்ளே பிடிக்கிறதுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த நண்டு குடிக்கிறதுனால சளி, உடம்பு வலி, இந்த ஜாயிண்ட்டு கை கால் மூட்டு வலின்னு சொல்கிறீங்களா, இது எல்லாமே நல்லா கேட்குங்க. நான் எப்படி இந்த நண்டு சாறு வச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இப்போ இதை தம்பி க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது 2 தடவை, இந்த மாதிரி 2 to 3 தடவைக்கு மேலே தண்ணி மாற்றி மாற்றி அதை நல்லா க்ளீன் பண்ணுங்க. அந்த நண்டோட கொடுக்கு, அந்த கால் இடுக்குலெல்லாம் அந்த சேருக்குள்ள கல் இடுக்குலையே இருக்கிறதுனால நிறையா அழுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உரலில் வச்சு நல்லா இடித்து அதிலேருந்து அந்த சாறு எடுக்கணுங்க. அதைத்தான் இப்போ தம்பி பண்ணிகிட்ருக்குறாப்படி. இது இடிக்கும்போதே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு தண்ணியில். இந்த சாறு இடித்து இதிலேருந்து வர அந்த நண்டு இதை எடுத்து அந்த புளிக்கரைசலோடு சேர்த்து தாங்க நம்ம எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து இது பண்ணிக்கூடாது. எடுக்கும்போதே புளிக்கரைசலோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அதுக்கு தேவையான செலவு மட்டும் அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. அரிசி, கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் பூண்டு, வெங்காயங்க, இது எல்லாத்தையும் வரமிளகா சேர்த்து வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதையும் அப்படியே அந்த நண்டு கரைசலோடு சேர்த்து கலந்து வச்சுக்கிறது தாங்க. இப்போ 3யும், அதாவது நம்ம இடித்த நண்டோட சாறு, புளிக்கரைசல், நம்ம வறுத்து அரைச்ச செலவுங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டாச்சு. இப்போ இதை தாளிக்கிறது தாங்க. இப்போ இதை எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலைங்க, இப்போ இதை போட்டு வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கரைசல் எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து இது நல்லா உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிறது தாங்க. நல்லா கொதிக்கணுங்க இது. அதுவும் இல்லாமல் நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வைக்கிறதுனால இது அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி நண்டு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி நண்டு சாறு வைங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நண்டு சாறு ரெடிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அம்மா இறக்கி ஆறுறதுக்காக வெயிட்டிங்க அது. ஸோ ஆறினவுடனே எல்லாம் அவங்கவுங்க கப்பில் எடுத்துக்கிட்டு குடிக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் எப்படி இதை செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.